ஒரு 2 நாளா இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு அழகான தருணத்தை நம்ம வந்து மூவிஸ்லாம் பார்த்திருப்போம். ஆனா ரியல் டைம்ல பார்த்திருப்போமா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு கேள்விக்குறி. இதுல என்ன அழகான தருணம் இருக்கு? ஒரு கணவன் மனைவி கட்டி தழுவிக்கிறாங்க. இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேரும் கட்டி பிடிச்சி நிக்கிறது ஒரு கோர்ட் வளாகத்துக்கு. அதுவும் இவங்க 2 பேருக்கும் நடந்த அந்த திருமணத்தை முறிச்சுக்கலாம்னு சொல்லி விவாகரத்து வாங்க போன அந்த கோர்ட்டுக்குள்ளேயே 2 பேரும் அந்த விவாகரத்து வேணாம்னு சொல்லி கட்டி பிடிச்சி நிக்கிற காட்சி தான். இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியை சேர்ந்த சௌரப் மற்றும் சீகா. கடந்த 2020ஆம் ஆண்டு கல்யாணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு வருது. அதனால ஒரு பெரிய சண்டையும் வருது. இதுல ஆத்திரம் அடைஞ்ச இந்த ஷீகான்ற சௌரபோட மனைவி சௌரப் மேல ஒரு கேஸ போடுறாங்க, வரதட்சணை கொடுமை. இதுக்கு இடையில இந்த வழக்கானது போயிட்டே இருந்திருக்கு. இடையில என்ன ஆகுது அப்படின்னா, ஷீகாவோட அப்பாவுக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்படுது. இது பாத்தீங்கன்னா அவர் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஏன்னா பண கஷ்டம். அப்போ தன்னோட மனைவி தனக்கு எதிராக வரதட்சணை கொடுமை வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி சௌரப் வந்து இந்த நேரத்துல நம்ம கோவத்தை காட்டுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஷீகாவோட அப்பாவை ஒரு உயர்தர மருத்துவமனையில சேர்த்து அவரை குணமடைய வைக்கிறதுக்கு முழு செலவையும் அவரே ஏத்திருந்தார். இதுல மொத்தமா அந்த ஷீகாவோட குடும்பம், அதாவது சௌரபோட மனைவியோட மொத்த குடும்பமே ஒரு பக்கம் சந்தோஷம், அவங்க அப்பா பொழைச்சிட்டாருன்றதை காட்டிலும் இன்னொரு பக்கம் தர்ம சங்கடம். ஐயோ இப்படிப்பட்டவர் மேல போய் நம்ம கேஸ போட்டு விவாகரத்துக்கு போய் இப்படி மல்லு கட்டிட்டு நம்ம. இதுக்கு இடையில சமீபத்தில் இவங்களோட விவாகரத்து வழக்கானது ஹியரிங். அங்க கோர்ட்டுக்கு வந்த 2 பேருமே தங்களோட பாஸ்ட மறந்து 2 பேருமே அன்பா கட்டி தழுவிக்கிட்ட ஒரு தருணம் தான். அங்கேயே 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. அதோட சேர்த்து அவங்க போட்டிருந்த அந்த விவாகரத்து வழக்கு அப்புறம் வரதட்சணை வழக்கு இதை வாபஸ் வாங்குறதா அங்க நீதிபதிகிட்டே சொல்லிடுறாங்க. மேல கேஸ போட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு அவங்க குடும்பத்துக்காண்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்காம சௌரப் பண்ண ஒரு விஷயம் மொத்த ஸ்டோரியவே மாத்தி பிரியலாம்ன்றதுக்காண்டி அடிக்கடி இந்த கோர்ட்டுக்கு போனவங்க சேர்ந்து வந்திருக்காங்க. அந்த கோர்ட்ல இருந்து நல்லா இருக்குல்ல இந்த விவாகரத்து கோர்ட் வாசல்லே ரத்தான கதை.